உன்னால் முடியும் நண்பா, உன்னால் மட்டுமே முடியும். ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சென்ட். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்க. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்ணுறதுக்காக தான் கவுன்சிலிங் சொந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோவாக இருக்க போது. அதுக்கு முன்னாடி உங்கள் கட் ஆஃப் வந்து நீங்கள் லோ கட் ஆஃபாக இருக்குது, இல்லை கட் ஆஃப் வந்து கம்மியாக இருக்குது, எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா எப்போ வேணாலும் நீங்கள் நம்மளை என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் பண்ணலாம். இல்லை லோ கட் ஆஃப்க்கு நம்ம என்ன பண்ணிக்கோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்காக ஒரு கூகுள் ஃபார்ம் வந்து ரெடி பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்கும் எல்லா லிங்க்குமே வந்து பார்த்திங்கன்னா அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா டெலிகிராம் குரூப்போட லிங்க்கும் நம்ம என்ன பண்ணிக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, எடுத்து யூஸ் பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கவுன்சிலிங் அப்ளை பண்ண போகிறீங்க, சரியா? அதுக்கு டெமோ வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிங்க. அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணிக்கோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெமோ வீடியோ வந்து என்ன பண்ணிக்கோம் அப்லோட் பண்ணியிருக்கோம், சரியா? அதனால் தயவுசெய்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொறுமையாக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் கேட்கலாம், சரியா? அதனால் அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ரெடி பண்ணிக்க வேண்டியது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜூன் 24 நமக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த மார்க் ஷீட், டூப்ளிகேட் மார்க் ஷீட் வந்து கொடுக்குறதா நமக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா சொல்லியிருக்காங்க, சரியா? அப்படி அதை நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது வந்த பின்னாடி கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்லோட் பண்ணலாம், இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஏன் இதை நான் சொல்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சில குறிப்பிட்ட விஷயத்துக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எப்போயும் அவசரப்படக்கூடாது, சரியா? நமக்கு வந்து அதாவது கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கிட்ட நமக்கு டைம் இருக்குது. அதாவது ஜூலை நமக்கு வந்து 19th வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. அதனால் பொறுமையாகவே நீங்கள் அப்ளை பண்ணலாம். நம்ம வந்து நீங்கள் எங்கேயும் நெட் சென்டர் போவேனா எதுவும் போவேனா நீங்கள் இந்த வீடியோ ஃபாலோ பண்ணிங்கன்னாவே போதும், நீங்கள் சூப்பராக அப்ளை பண்ணலாம். நான் மொபைலில் தான் பண்ணுறேன், நீங்களும் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தா உங்கள் மொபைலை எடுத்து நீங்களே என்ன பண்ணலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவையானது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது உங்களோட இண்டிவிஜுவல் மொபைல் நம்பராக இருக்கலாம், இல்லை உங்கள் பேரண்ட்ஸோட மொபைல் நம்பராக இருக்கலாம், இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மெயில் ஐடி, கண்டிப்பாக இண்டிவிஜுவலாக ஒரு மெயில் ஐடி வேணும். அதை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தா க்ரியேட் பண்ணிங்க. அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ TNEA ஆன்லைனில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்ளை பண்ண போகிறோம். அதோட வெப்சைட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அது மூலியமாக நீங்கள் போய்க்கலாம். இல்லைன்னா கூகுளில் போய் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா TNEA கவுன்சிலிங் 2022 இந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த லிங்க் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் போய் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா TNEAonline.orgன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்க மாட்டீங்க, சரியா? நீங்கள் நியூ ரிஜிஸ்டர், அதனால் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தா நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் நம்ம பண்ணணும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் ஃபார் பிடெக் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். பிஆருக்கு வந்து நமக்கு தேவையில்லை, அது ஆர்கிடெக்சர் கவுன்சிலிங் அப்ளை பண்ணுறோம், அது பண்ணணும், சரியா? அதனால் டெய்லியும் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தா இனிமேல் வரக்கூடிய நாட்களில் டெய்லியும் வெப்சைட்டை ஒன்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விசிட் பண்ணுங்கள் இந்த அஃபிஷியல் வெப்சைட்டை. ஏன்னா இதில் நிறைய அப்டேட் வந்து உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் வரலாம், சரியா? அதனால் இப்போ என்ன பண்ணணும்னா கிளிக் ஹியர் ஃபார் பிடெக் ரிஜிஸ்ட்ரேஷன், இதை நீங்கள் கிளிக் பண்ண பின்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அதாவது விண்ணப்பதாரரின் பெயர், உங்களோட ஹையர் செகண்டரி மார்க்கு ரிஜிஸ்டரில் என்ன இருக்கோ, சரியா? இங்கிலீஷ்லேயே நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டைப் பண்ணலாம், கேப்சர் லெட்டரில் என்ன பண்ணுங்கள் டைப் பண்ணுங்கள், சரியா? உங்கள் 10th மார்க் ஷீட் எடுத்துக்கங்க, அதில் என்ன நேம் இருக்கோ அதை டைப் பண்ணுங்கள். அடுத்து இந்த தொலைபேசி எண் ரொம்ப முக்கியம், ஆக்டிவாக இருக்க தொலைபேசி எண் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம், அதை நீங்கள் டவுன்லோட் டைப் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இமெயில் ஐடி, இந்த இமெயில் ஐடி வந்து தயவு செய்து நல்லபடியாக நீங்கள் கொடுங்க. ஏன்னா நமக்கு நிறைய OTP வந்து வரக்கூடிய நேரத்தில் நமக்கு வரும். அதனால் தயவுசெய்து என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இமெயில் ஐடி தயவுசெய்து என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொடுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் ரொம்ப முக்கியம். உங்கள் 10th மார்க் ஷீட் எடுத்து பக்கத்தில் கையில் வச்சுக்கோங்க, அதில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கரெக்டாக டைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நம்ம மிஸ்டேக் விட்டுட்டோம் அப்படின்னா பின்னாடி நம்ம உள்ளேயே திரும்ப என்ன பண்ணுவோம்னா வர முடியாது. அடுத்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெதர் +1, அதாவது நீங்கள் வந்து எல்லா பேருமே வந்து +1 வந்து தேர்ச்சி பெற்றுட்டீங்க, அதனால் எஸ்ன்னே கொடுத்துடலாம். அவங்களே ஆட்டோமேட்டிக்காக அங்கே என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எஸ்ன்னு இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன், நீங்கள் மெட்ரிகுலேஷனில் நீங்கள் படிச்சிருந்தீங்க, ஸ்டேட் போர்டில் நீங்கள் படிச்சிங்கன்னா ஹையர் செகண்டரி கொடுத்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் CBSE இல்லை ICSE சிலபஸ் இல்லை வேறு ஏதாவது சிலபஸில் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். மேக்ஸிமம் எல்லா பேரும் ஹையர் செகண்டரி தான் நீங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா படிச்சிருப்பீங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கடவுச்சொல், பாஸ்வேர்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாஸ்வேர்டு வந்து மினிமம் 6 கேரக்டர் பாஸ்வேர்ட் சுட் கண்டெய்ன்ஸ் அட்லீஸ்ட் 1 ஆல்ஃபபெட், அதாவது ஏதாவது ஒரு ABCடியில் ஏதாவது ஒன்று இருக்கணும். அடுத்து ஸ்பெஷல் கேரக்டர் ஒன்று இருக்கணும், அட்டோ ஹேஸோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா டாலர் சிம்பிளோ இல்லை பெர்சன்டேஜ் சிம்பிளோ, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிம்பிள் அதுக்கப்புறம் ஒரு நம்பர் இருக்கணும். இப்படி நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு வந்து டைப் பண்ணணும். அதாவது நீங்கள் உதாரணத்துக்கு நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ கேப்சல் லெட்டரில் நான் என்ன பண்ணுறேன்னா
அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறேன்னு டைப் பண்ணுறேன். சரியா? இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு வந்து பார்த்திங்கன்னா எப்படி வேணாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் கொடுக்கலாம். VI அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துட்டு EINCT அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இதெல்லாம் என்ன பாருங்கள் வீக்குன்னு வருது பார்த்தீங்களா? இதில் என்ன வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லி வந்தால் மட்டும் தான் நீங்கள் வந்து இந்த பாஸ்வேர்டு வந்து ஓகே பண்ணணும். அப்போ வீக்குன்னு வந்திருக்கு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு நம்பர் கொடுக்குறேன் 199 அப்படின்னு சொல்லி என்ன பண்ண நம்பர் கொடுக்குறேன். இப்போயும் வந்து வீக்குன்னு தான் இருக்குது. அடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு இந்த சிம்பிள் இருக்குது பாருங்கள், அட்டு சிம்பிளோ ஹேஷ் சிம்பிளோ இல்லை டாலர் சிம்பிளோ ஏதோ ஒரு சிம்பிள் நான் கொடுக்குறேன். அப்போ அட்டு நான் கொடுக்குறேன். உடனே ஸ்ட்ராங்குன்னு சொல்லி மாறிடுச்சு பார்த்தீங்களா? இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஆல்ஃபபெட்டில் ஏதோ ஒரு நேமு, அதுக்கப்புறம் ஒரு நம்பர், அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆல்ஃபபெட்டிக்கில் நீங்கள் கொடுத்துருப்பீங்க. இந்த மாதிரி அட்டு ஹேஷு டாலர் சிம்பிள் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் கொடுக்கணும். சரியா? அப்படி கொடுத்தா தான் உங்களுக்கு என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லி வந்தால் மட்டும் தான் நீங்கள் என்ன பண்ணால் அந்த பாஸ்வேர்டு வந்து ஓகே அப்படின்னு அர்த்தம். சரியா? அதை நீங்கள் நல்லபடியாக என்ன பண்ணுங்கள் தெரிஞ்சுக்குங்க. சேவ் கொடுத்த உடனே உங்களுக்கு என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிபி நம்பர் வந்து வரும். சரியா? இந்த ஓடிபி நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், நீங்கள் கிட்டத்தட்ட முடித்து விட்டீர்கள். பதிவை முடிக்க உங்கள் மொபைல் அல்லது மின்னஞ்சல், அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் மொபைலுக்கு என்ன வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்கம் வரணும். சரியா? அதாவது மெசேஜ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து என்ன பண்ணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வர மாதிரி ஒரு நம்பராக இருக்கணும். இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா மெயில் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக இருக்க மெயில் ஐடியாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஓடிபி வரும். அந்த ஓடிபி நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் டைப் பண்ணணும். சரியா? டைப் பண்ணி முடித்த பின்னாடி அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், அந்த ஓடிபி ப்ராசஸ்லாம் நீங்கள் முடிச்சோடனே உங்களுக்கு என்ன ஆகிடுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து என்ன பண்ணிட்டீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் திரும்ப என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் ஃபார் பிடெக் ரிஜிஸ்ட்ரேஷனுக்குள்ளே போகக்கூடாது. இனிமேல் நீங்கள் எப்போ இனிமேல் வந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த லாகின்குள்ளே போகணும். லாகின்குள்ளே போயிட்டு என்டர் யுவர் மெயில் ஐடின்னு கொடுத்துருக்காங்க. மெயில் ஐடியை நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு பாஸ்வேர்டு நீங்கள் என்ன பண்ணலாம் டைப் பண்ணிவிட்டு லாகின் நீங்கள் கொடுத்துருங்க. லாகின் கொடுத்துட்டு உங்கள் மொபைல்லே நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா சேவ் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கேட்கும். அப்படி சேவ் பாஸ்வேர்டு நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பாஸ்வேர்டு மறந்து போக பஞ்சாயத்து இல்லை. நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஞாபகத்தில் நீங்கள் வச்சுக்கலாம். அதனால் இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மறந்துடாதீங்க. அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து விண்ணப்பதாரின் பேர் வந்து ஏற்கனவே நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா டைப் பண்ணியிருப்பீங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நேட்டிவ் பிளேஸ் சொந்த மாவட்டம் என்னன்னு சொல்லி பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெற்றோர் அல்லது பாதுகாவலின் பேர், அடுத்து டேட் ஆஃப் பர்த் ஏற்கனவே போட்டிருப்பீங்க. அடுத்து கம்யூனிகேஷன் அட்ரஸ்ஸு நீங்கள் வந்து மெயிலா ஃபீமேலா அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்துடணும். அடுத்து தமிழ் தாய்மொழி என்ன அப்படின்னு சொல்லி என்ன பண்ண கொடுத்துருங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதாவது நேஷ்னாலிட்டி, அதாவது குடியுரிமை வந்து உங்களுக்கு இந்தியனா அப்படின்னு சொல்லி என்ன இல்லாட்டி ஸ்ரீலங்கனா அப்படின்னு சொல்லி என்ன சொல்லி பார்த்தா குடியுரிமை நீங்கள் என்ன ஒன்று கொடுத்துடணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்யூனிகேஷன் அட்ரஸில் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் பெர்மனெண்ட் அட்ரஸ் வந்து வேறு இடத்துல இருக்கும். ஆனால் நீங்கள் இருக்கிறது வந்து வேறு இடத்துல இருப்பீங்க. அப்போ மட்டும்தான் உங்களுக்கு வந்து அட்ரஸ் வந்து சேஞ்ச் ஆகும். இல்லை சார் நாங்கள் வந்து இருக்கிறது ஒரே இடம் தான், எங்களோட பெர்மனெண்ட் அட்ரஸ் இது தான் அப்படின்னா கம்யூனிகேஷன் அட்ரஸை நீங்கள் டைப் பண்ணி முடிச்சோன்னே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், சேம் அஸ் கம்யூனிகேஷன் அட்ரஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களே, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பெர்மனெண்ட் அட்ரஸ் வந்து உங்களுக்கு என்ன ஆயிடுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிடும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பேஜ் வந்துடும். சரியா? இந்த பேஜில் நீ கீழே என்னான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்டேட் என்னான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுன்னு சொல்லி கொடுத்துட்றோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரிலீஜியன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்டியனா இல்லை வந்து ஹிந்துவா இல்லை முஸ்லீமா அப்படின்னு சொல்லி அதை கொடுக்கணும். அடுத்து டிஸ்ட்ரிக்ட், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். கம்யூனிட்டி வந்து பார்த்து என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொடுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்யூனிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், அதை நீங்கள் மறந்துடாமல் கரெக்டாக நீங்கள் கொடுக்கணும். அடுத்து நேம் ஆஃப் தி காஸ்ட்டும் கரெக்டாக கொடுக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தாலுக், அதாவது வந்து பார்த்திங்கன்னா எந்த வட்டம் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். அடுத்து ஆதார் நம்பர் வந்து இங்கே வந்து அதாவது டார்க்காக என்ன பண்ணிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலரில் ஒரு ஸ்டார் கொடுத்துருக்காங்க பாருங்க, அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃபில் பண்ணணும்னு அர்த்தம். ஆனால் ஆதார் நம்பர் பக்கத்தில் ரெட் கலரில் கொடுக்கல பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஃபில் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சரியா? அதனால் ஆதார் நம்பர் கரெக்டாக தெரிஞ்சால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் டைப் பண்ணுங்கள், இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி விட்டுடலாம். அடுத்து கம்யூனிகேஷன் அட்ரஸ் பின்கோடு, அடுத்து நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட். சரியா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் தெளிவாக நீங்கள் கொடுக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி. சரியா? அதாவது எலிஜிபிலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா 8th to 12th வரைக்கும் ஸ்டடிட் இன் தமிழ்நாடு, அதை நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொடுக்கணும். அதை நீங்கள் என்ன பண்ணால் மறந்துடாதீங்க. அடுத்து நேம் ஆஃப் தி கம்யூனிட்டி ஓகே, அடுத்து நேம் ஆஃப் தி கேஸ்ட்டு ஓகே, அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிப்பீங்கன்னா கொடுத்துருப்பீங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது ஸ்பெஷல் ரிசர்வேஷன், அதாவது ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங்கில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இதை நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொடுக்கணும். சரியா? ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங்கில் நீங்கள் என்ன முன்னாள் படை வீரரா இல்லை டிஃப்ரெண்ட் ஏபிள்டா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா விளையாட்டு அதாவது ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நீங்கள் வரீங்களா அப்படின்னு சொல்லி இதை என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொடுக்கணும். அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தா இந்த TFC சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம்.
டிஎஃப்சி சென்டரோட லிஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். டிஎஃப்சி சென்டர் என்ன பண்ணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதிலேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது உங்கள் டிஸ்ட்ரிக்ட் நியரஸ்ட்டாக இருக்க, இப்போ நீங்கள் வந்து பின்கோடு ஏற்கனவே டைப் பண்ணிட்டீங்க பார்த்தீங்களா, அப்படி பின்கோட் நீங்கள் டைப் பண்ணனால உங்களுக்கு என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நீங்கள் கொடுத்த அந்த நம்பர் வந்து அதாவது நீங்கள் ஏற்கனவே பின்கோடு கொடுத்தீங்களா, அதுக்கு பக்கத்தில் இருக்க டிஎஃப்சி சென்டர் அவங்களே காட்டுவாங்க. அவங்க காட்டுறதுல தயவு செய்து டிஎஃப்சி சென்டர் நீங்கள் ஒன்று கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதை மாற்றவே முடியாது. அதனால் டிஎஃப்சி சென்டர் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், யோசித்து பார்த்து எது உங்கள் வீட்டுக்கு நியரஸ்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் கொடுங்க. ஏன்னா அங்கே தான் நம்ம சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஏதாவது ஒரு பிரச்சனைனா நம்ம டிஎஃப்சி சென்டர் தான் போகிற மாதிரி இருக்கும். அடுத்து நீங்கள் சேவ் அண்ட் கன்டினியூ நீங்கள் என்ன பண்ணால் கொடுத்துட வேண்டியதான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த பேஜ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் சரியா, அப்ளிகேஷன் நம்பர்லாம் உங்களுக்கு கிடச்சிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பேரண்ட் ஆக்குபேஷன் என்னன்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கப்புறம் இன்கம் சரியா, ஆனுவல் இன்கம் என்ன. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்டாக இல்லையான்னு சொல்லி கேட்பாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சியா இல்லை எஸ்சிஏவா இல்லை எஸ்டியா இல்லை கன்வெர்டட் கிறிஸ்டினா, அதாவது எஸ்சிசி அப்படின்னு சொல்லி ஒரு கம்யூனிட்டி இருக்கும், அதில் வரீங்களா அப்படின்னு சொல்லி என்னன்னா கொடுக்கணும். அதுக்கப்புறம் சேவ் அண்ட் கன்டினியூ கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்து ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி சரியா. ஸ்கூல் ஆஃப் ஸ்டடியில் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரியா. எந்த ஸ்கூலில் நீங்கள் படிச்சிங்க, கவர்மெண்ட் ஸ்கூல்லையா இல்லை, ஏன்னா இது வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 7.5 ரிசர்வேஷனுக்குள்ளே வருது. அதனால தான் என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க பார்த்தீங்களா, அதாவது 8வது முதல் 12வது வரை படித்தீர்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, எஸ்ன்னு சொல்லி கொடுத்துட்டு 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை எதில் படிச்சிங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும் கொடுக்கணும். அடுத்து கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் தனியார் பள்ளியில் 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரையிலும், அடுத்து அரசு பள்ளியில் 9ஆம் வகுப்பு முதல் நீங்கள் என்ன 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், எஸ்ன்னு நீங்கள் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நோன் கொடுத்துடலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அரசு பள்ளியில் 6 முதல் 12 வரை படித்தீர்களா அப்படின்னு நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், எஸ் கொடுக்கணும். இந்த எஸ் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் அரசு பள்ளியில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை நீங்கள் படித்திருந்தீங்க அப்படின்னா அங்கே நீங்கள் கொடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நோ கொடுத்துக்கலாம். ஏன்னா 7.5 ரிசர்வேஷனுக்குள்ளே அப்போ தான் வருவீங்க சரியா. அடுத்து சப்போஸ் வந்து நீங்கள் இது ஃபுல் டீட்டெயில் நீங்கள் கொடுக்கணும். 6வது எங்கே படிச்சிங்க, எந்த வருஷம் நீங்கள் படிச்சிங்க, எந்த ஸ்டேட்டில் படிச்சிங்க, எந்த டிஸ்ட்ரிக்டில் படிச்சிங்க, எந்த மண்டலத்தில் படிச்சிங்க. மண்டலம் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறையாக இருக்கும், ஆனால் நீங்கள் இருக்கிற மண்டலம் வந்து மதுரையாக இருக்கும் சரியா. அந்த மாதிரி ஒரு மண்டலமாக என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரிச்சிருப்பாங்க. அந்த பிளாக் வந்து உங்களுக்கு ஈஸி தான், ரொம்ப ஈஸியாக என்ன பண்ணலாம் கொடுத்துடலாம். மண்டலம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னா மதுரை சரியா, திருச்சி, அதுக்கப்புறம் கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் சென்னை, திருநெல்வேலி, இந்த 5 மண்டலம் இருக்குது. இந்த 5 மண்டலத்துக்குள்ளே உங்கள் எல்லா தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்டும் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே வந்துடும் சரியா. அதனால் ஒவ்வொரு வகுப்பை பற்றியும் கொடுத்துருக்காங்க. 6th நமக்கு 12th வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணி தனித்தனியாக நீங்கள் என்டர் பண்ணி சேவ் அண்ட் கன்டினியூ கொடுத்துடணும். நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அகாடமிக் இன்ஃபர்மேஷன் சரியா, அதாவது குவாலிஃபிகேஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன் சரியா, அதாவது ஹையர் செகண்டரி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் வரும். சிபிஎஸ்சியா இல்லை ஐசிசியா, ஐசிஎஸ் சிலபஸா, இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஐசிஎஸ்சி சிலபஸ் வரும் சரியா. சிபிஎஸ்சியில் படிச்சிங்கன்னா சிபிஎஸ்சி, அது என்னன்னு சொல்லி பார்த்து கொடுத்துருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் தி போர்டு, அதாவது தமிழ்நாடு எந்த போர்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருணும். அடுத்து பெர்மனன்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஹையர் செகண்டரி அந்த மார்க் ஷீட்டில் வரும். அதுக்காக தான் என்ன பண்ணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக இருந்து அப்ளை பண்ணுங்க நம்ம சொல்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹையர் செகண்டரி ரோல் நம்பர், இது உங்களுக்கு தெரியும். குவாலிஃபைடு, அதாவது எந்த வருஷத்தில் நீங்கள் என்ன பண்ணீங்க தேர்ச்சி பெற்றீங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணால் இந்த வருஷம் தான் 2022. அதுக்கப்புறம் குரூப் கோடு, என்ன குரூப்பு நீங்கள் வந்து ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயோ மேக்ஸ்னால் இது, கம்ப்யூட்டர் மேக்ஸ்னால் இது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரூப் கோடு வந்து நீங்கள் அதை வந்து என்ன பண்ணணும் செலக்ட் பண்ணிக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன இன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தமிழில் தான் மேக்ஸிமம் படிச்சிருப்பீங்க. சப்போஸ் இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருந்தா இங்கிலீஷ் கொடுக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி மார்க்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அதிகபட்ச மொத்த மதிப்பெண்கள் எஸ்எஸ்எல்சியில் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹேவ் யூ அப்ளைட் ஃபார் நீட் எக்ஸாம், நீட் தேர்வுக்கு விண்ணப்பித்திருக்கீங்களா இல்லையான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுத்துருங்க சரியா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சேவ் அண்ட் கன்டினியூ கொடுத்துட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜேஇக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்களான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன பண்ணுங்கள், நோ அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்தாலும் ஓகே தான். இல்லை எஸ்ன்னு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா எஸ்ன்னு நீங்கள் கொடுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எமிஸ் நம்பர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து உங்கள் ஸ்கூலில் நீங்கள் கேட்டுக்கலாம். உங்கள் அட்டனன்ஸ் ரிஜிஸ்டரில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எமிஸ் நம்பர் உங்களுக்கு இருக்கும். அதை நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் போய் வாங்கிக்கலாம். இல்லை உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சுன்னா நீங்கள் அதை டைப் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர், இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதான் இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்துக்கலாம். அடுத்து சேவ் அண்ட் கன்டினியூ கொடுத்துருங்க. அகாடமிக் இன்ஃபோ, அதாவது நீங்கள் இவ்வளோ டைப் பண்ணிங்க பார்த்தீங்களா, அது எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதை நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு ஒரு தடவை வெரிஃபை பண்ணிவிடுங்க. சப்போஸ் இதில் எதுவும் மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா பேக் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், பேக் ஆப்ஷனை கொடுத்தீங்க அப்படின்னா திரும்ப முன்னாடி வந்து திரும்ப ஒரு தடவை நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிக்கலாம். ஓகே எல்லாமே ஓகே ஆகிடுச்சு அப்படின்னா கண்டினியூ டு பே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா
கொடுத்துடலாம். பேமெண்ட் பண்ணும்போது நீங்கள் தயவுசெய்து என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களோட கார்டு சரியா, உங்களோட கிரெடிட் கார்டு இல்லை டெபிட் கார்டை வச்சு தயவுசெய்து அப்ளை பண்ணுங்கள். அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ₹500 நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பே பண்ணணும். இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கார்டு வச்சு பே பண்ணிங்க. ஏன்னா நெட் சென்டர்லையோ இல்லை வந்து வேறு எங்கேயாவது அப்ளை பண்ணோம் அப்படின்னா, ஏன்னா இதில் டெக்னிக்கல் இஷ்யூஸ் வந்து நிறையா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்கள் கார்டை வச்சு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப சேஃபாக இருக்கும் சரியா. அதனால் அதாவது இந்த பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும் சரியா. சம்டைம்ஸ் பேமெண்ட் மைட் பி அதாவது 20 மினிட்ஸ் ஆகும்னு சொல்லி என்ன பண்ணுவான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கொடுப்பாங்க. இதில் போய் நீங்கள் ரீலோட் அப்படின்னு சொல்லி எதுவும் கொடுத்துடக்கூடாது, அப்படியே இருக்கட்டும். அது வந்து ஆட்டோமேட்டிக்காக என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடும் சரியா. அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. சக்ஸஸ்ஃபுல்லாக ஆன பின்னாடி இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் வரும். அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்க வேண்டாம். அந்த அப்ளிகேஷன் நம்பர் மேலே இருக்குது பாருங்கள், இந்த ஓரத்தில் இருக்குது பாருங்கள், அந்த அப்ளிகேஷன் நம்பர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். மற்ற டீட்டெயில்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் லாக் அவுட் பண்ணி வெளியே வந்துடலாம். லாக் அவுட் பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த மெயில் ஐடியும் பாஸ்வேர்டையும் நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மொபைலில் நீங்கள் அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ண வேண்டி இருக்கும். அதை வரக்கூடிய நாட்கள் நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் எப்படி அப்லோட் பண்ணுறது என்னன்னு சொல்லி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த டெமோ வீடியோ வந்து நான் உங்களுக்கு போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.